ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ஜபர்ஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வெயிட் லாஸ் ரெசிப்பியில் என்ன பார்க்க போகிறோம்னா எக் ஓட் தோசை அதான் பார்க்க போகிறோம். அதாவது இன்ஸ்டண்ட்டாக சீக்கிரமாக ரெடி ஆகிற ஒரு ரெசிபி தான் இது. மார்னிங் டின்னராகவும் சாப்பிட்லாம், இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம். அதுக்கு என்னென்ன தேவையான இன்க்ரீடியண்ட் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். ஓட்ஸ் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். ஆனியன் ஒன்று வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். கேரட்டு சின்னதாக துருவி வச்சுருக்கேன். டொமேட்டோ ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். கேப்சிகம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெட் சில்லி ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். பெப்பர் ஒரு அரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். ஒயிட் எக்கு 2 எடுத்து வச்சுருக்கேன். வெள்ளைக்கரு மாத்திரை எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சக்கரு நான் போடல. தேவையான அளவு தண்ணி, உப்பு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், ஒரு கப்பு ஓட்ஸை நான் வந்து இப்படி இருக்கிற ஓட்ஸை வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். மிக்சியில் நல்லா வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிற அந்த ஓட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது ஒரு கப்பு எடுத்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ஆனியன், கேரட், கேப்சிகம்லாம் ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். அப்புறம் பாருங்கள், எடுத்து வச்சுருக்கேன் ஓட்ஸை. ஃபஸ்ட்டு ஆனியன் போடுறேன். ஃபைனாக சாப் பண்ணி போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து கேரட் துருவந்து போட்டிருக்கேன், சின்ன கேரட்டு. நெக்ஸ்ட் வந்து ஒரு 2 பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். தக்காளி 1 போட்டிருக்கேன். பாருங்கள், நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி கருவேப்பிலையும் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். கேப்சிகமும் ஆட் பண்ணியிருக்கேன். கொத்தமல்லி கருவேப்பிலாவும் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், மிளகுத்தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஃபஸ்ட்டு கிளறிக்கணும். எல்லாம் அந்த ஓட்ஸாக கூட இது மிங்கல் ஆகிற மாதிரி நல்லா கிளறிட்டு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் ஒன்றா நல்லா கிளறிக்கினேன். நான் 2 முட்டை வந்து ஒயிட்டு மாத்திரை எடுத்து வச்சுருக்கேன். அது 2த்தையும் வந்து இதில் கலந்துக்கிறேன். உங்களுக்கு எல்லோ வேணுனாலும் எல்லோ ஆட் பண்ணிக்கலாம். நான் வெறும் ஒயிட் மாத்திரை ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுறேன். ஏன்னா அது க்ளீனாக வராது, தோசை மாவு பதத்துக்கு வராதுன்ட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஜாஸ்தி ஆட் பண்ணணுன்னு இல்லை, தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து குயிக்காக ரெடி பண்ணுற ஒரு டிஷ்ஷு தான் இது. ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களுக்கு டிஃபன் பாக்ஸ்க்காகவும் கொடுக்கலாம். இல்லை பேச்சுலராக இருக்காங்க இல்லைங்களா, அவங்க ஆஃபீஸ் போனோம் காலைல ஏந்து அந்த டைமில் வந்து இது டக்குன்னு செஞ்சு சாப்பிட்டுட்டு போனால் ஹெல்த்தி டிஷ்ஷும் வேறு, வெயிட் லாஸும் ஆகும். எனக்கு வந்து தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் தண்ணியை விட்டு கிளறிக்கிறேன். இதில் வந்து ஓட்ஸ் போட்டிருக்க வசி ஃபைபர் இருக்குது இதில். நெக்ஸ்ட்டு வந்து எக்கு வந்து ப்ரோட்டீன் இருக்குது. ரெண்டுமே வந்து ஒரு ஹெல்த்தி டிஷ்ஷு. இதில் அதே மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கிறோம் இல்லைங்களா, வந்து நியூட்ரிஷனாக இருக்கும் இந்த ஃபுட்டு. பாருங்கள், இந்த அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன். ஒரு தோசை ஊற்ற கரெக்டான பதத்துக்கு நான் இந்த பதம் இருந்தால் எனக்கு போதும்னு பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா இன்னும் தண்ணியாக கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு பேனை நான் வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து கொஞ்சமாக வந்து கோகனட் ஆயிலை நான் ஸ்ப்ரே பண்ணுறேன். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. கீயும் போட்டுக்கலாம், இல்லை நார்மல் ஆயிலும் போட்டுக்கலாம், கிரவுண்ட்நட் ஆயிலும் போட்டுக்கலாம், இல்லை கடுகு எண்ணெயும் போட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக கோகனட் ஆயிலை ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். பாருங்கள், ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பேட்டில் வந்து ஒரு தோசை மாதிரி ஊற்றுறேன். பாருங்கள், நீங்கள் இது சின்னதாக 2ஆகவும் போட்டுக்கலாம். நான் இது வந்து மொத்தமாக ஒன்றாவே போட்டிருக்கேன்.
வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். இது ஒன்று சாப்பிட்டாலே காலைல மார்னிங் ஒரு 9 o'clock சாப்பிட்டோன்னா 1:30 வரைக்கும் பசிக்கவே பசிக்காது. வயிறு ரொம்ப ஃபில்லிங்காகவே இருக்கும். பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு. குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரியும் பண்ணி கொடுக்கலாம். நீங்கள் இதில் ஓட்ஸ்க்கு பதில் ரெட் அவலையும் இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சிட்டு பண்ணலாம். நான் நெக்ஸ்ட்டு ரெட் அவல் ஆட் பண்ணி நான் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் மேலே இன்னும் கொஞ்சமாக வந்து நான் லைட்டாக தான் ஸ்ப்ரே பண்ணுறேன் கோகோனட் ஆயில். உங்களுக்கு எந்த ஆயில் வேணுமோ ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க, போட்டுக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேம்லேயே நான் வேக வச்சுருக்கேன். அப்போது தான் வந்து எல்லா வெஜிடபிள்ஸும் குக் ஆகும். நம்ம ஜாஸ்தியாக வச்சோம்னா மேலே மட்டும் வெந்துடும், உள்ளே வேகாது. அதனால் நான் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் பாருங்கள் இவ்வளோ அழகாக வெந்திருக்கு. ஸ்லோ ஃப்ளேமில் தான் வேக வச்சுருக்கேன். பாருங்கள் 2 பக்கமும் இந்த மாதிரி அழகாக வெந்திருக்கு. உங்கள் விருப்பம் அப்படியேவும் சாப்பிட்லாம், இல்லையா சட்னி எது வேணாலும் பண்ணி சாப்பிட்லாம். பாருங்கள் அழகான குயிக்கான ஒரு ஓட்ஸ் எக் தோசை ரெடி. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஜபாஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதில் பாருங்கள் க்ரீன் டீ வச்சு காலைல மார்னிங் ஃபினிஷ் பண்ணுறேன். கூட ஒரு ஆப்பிளும் சாப்பிட்றேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு வீடியோவில் இதை நான் போடுறேன்.